விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமா ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டா 8 வாட்டி தோத்து போனேன். ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், நீங்க ஆரம்பிங்க. இல்ல, எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான கொஸ்டின் சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? வந்திருக்க எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பத்திரிகை, ஊடகம், ரசிகர்கள் எல்லாருக்கும் என்ன மனமார்ந்த நன்றி. என்னை பொறுத்த வரைக்கும் பிரதர் இஸ் நாட் அ ஃபில்ம், அது வந்து ஒரு எமோஷனான ஒரு விஷயம். அந்த படம் ஷூட்டிங் முடிஞ்ச போது ஏன்டா முடிஞ்சதுன்னு இருந்தது எனக்கு, ஏன்னா அவ்வளோ எமோஷனாக இருந்தது. ஜெயம் ரவி சார், தேங்க்யூ சார், அவரோட நான் ஒர்க் பண்ணுற ஃபர்ஸ்ட் படம் இது. ராஜேஷ் சார், ரொம்ப தேங்க்ஸ் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கொடுத்ததுக்கு, தேங்க்யூ ஸோ மச். பிரியங்கா மேம், பூமிகா மேம், அண்ட் ராவ் ரமேஷ் சார், விடிவி சார், எங்களோட ஸ்க்ரீன் மதர் சரண்யா மேம். வீட்டில் ஒரு அம்மா, இங்கே ஒரு அம்மா எப்போவுமே கூட இருப்பாங்க. ஸோ ரொம்ப ஜாலியாக இருந்த ஒரு ஷூட். எனக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் சாரோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது எப்படி சொல்கிறேன்னு தெரில. ராஜா சாருக்கு அப்புறம் நான் அதிக உங்கள் பாடல்கள் கேட்டிருக்கேன் சார். ஸோ ரொம்ப அருமையாக உங்கள் பாட்டுக்கு நீங்கள் இசையமைச்ச பாடலை நானும் ஒரு போர்ஷனில் நடிச்சிருக்கேன்னு நினைக்கும் போது சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். சொல்லு தலைவா. நீங்க ஒரு ஹாய் மட்டும் சொன்னா ஃபேன்ஸ் எல்லாம் ஹாப்பி ஆயிடுவாங்க. ஹாய் गाइस, ஹாய் गाइस, குட் மார்னிங், குட் மார்னிங், குட் மார்னிங் சார். எஸ், சோ யூசுவலா உங்களுடைய கேரக்டர்ஸ் அப்படின்னு பார்த்தா சீரியஸ் ரோல்ஸ் எல்லாம் இது வரைக்கும் நீங்க ப்ளே பண்ணிருக்கீங்க. இந்த படத்துல எப்படி சார் உங்களுடைய ரோல்? டீசர் பார்த்த வரைக்குமே கொஞ்சம் அப்படியே ஹாப்பியா ஜாலியா நீங்க சொன்ன மாதிரி படத்தோட ஷூட்டிங் முடிஞ்சதுன்னு ஃபீல் பண்ற மாதிரி ஆன் ஸ்கிரீன்ல தெரிஞ்சீங்கன்னா அவ்வளவு ஜாலியா நடிச்சிருக்கீங்க. உங்களுடைய ரோல் இதுல என்ன மாதிரி? நான் ஜெயம் ரவி சாருக்கு பிரதர் இன் லாவா நடிச்சிருக்கேன். எப்படி சொல்றது, மனுஷங்க இல்லாம கூட இருந்தெல்லாம் மச்சான் இல்லாம வாழ முடியாதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அவர் என்னுடைய மச்சான் அந்த படத்தில் நடிச்சிருக்காரு. அதாவது ஒரு மெயின் லீடு, அது படத்தோட ஹீரோ. ஆனா மத்த எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுக்கணுங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அப்படி ஆக்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுல முக்கியமானவர் ரவி சார். அவ்வளவு அருமையா வந்து ஸ்பேஸ் கொடுத்து, அவர் பாத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் செஸ் பிளேயர். அது இந்த பட ஷூட்டிங் தான் தெரிஞ்சது. அப்படியா? விடிவி சாரும் ஜெயம் ரவி சாரும் செஸ் ஆடுவாங்க, பிரமாதமா ஆடுவாங்க. ஒரு தடவை நான் அவர்கிட்ட கன்சிக்யூட்டா 8 வாட்டி தோத்து போனேன். ஸோ அந்த மாதிரியான அந்த படமாவே தெரியல. அது வந்து ஏதோ ஒரு குடும்பமா எல்லாரும் ஒரு பிக்னிக் போவாங்கல்ல, அப்படிதான் இருந்தது. அந்த ஆம்பியன்ஸ் ராஜேஷ் சார் உருவாக்கி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ராஜேஷ் சார். Thank you sir, thank you so much. So we're looking forward to see in the movie full fledged. Of course. ரொம்ப நன்றி வந்ததுக்கு. Thank you. Any words to the fans out here? Yeah, please, நல்ல படம், எல்லாரும் தியேட்டர்ல வந்து ஃபேமிலியோட பாருங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு குடும்பத்தோட பார்க்கக்கூடிய படமா வந்து பிரதர் அமைஞ்சிருக்கு. நீங்க பாருங்க, பார்த்ததுக்கு அப்புறம் சொல்லுங்க. You will really feel it. Thank you so much. நன்றி. Thank you very much நதி சார். எல்லாருக்கும் வணக்கம். நான் பொதுவா ரவி ஃபங்க்ஷன் எல்லாத்தையும் சொல்ற வார்த்தை தான், நான் அவங்கள மட்டும் பார்க்க வர மாட்டேன். ரவியோட தம்பிகள், எங்களோட தம்பிகள், ரவி ஃபேன்ஸ், மீண்டும் அதே சொல்ற வார்த்தை தான். பிரதர், இங்க உட்கார்ந்துருக்க ஒவ்வொருத்தருமே சீஃப் கெஸ்ட் மாதிரி தான் இருக்காங்க. ஏன்னா அவங்க ஒவ்வொரு சாதனை பண்ணவங்க. தனித்தனியா பார்த்தா சரண்யா மேம் ஆரம்பிச்சு ராவ் ரமேஷ் சார், நட்டி சார், சொல்லிட்டே போலாம். எல்லாரும் தி பெஸ்டா அவங்க செய்யற வேலையை செஞ்சுட்டு இருக்கிற ஒவ்வொரு சிறப்பான நாட்கள். இந்த பிரதர் இவ்வளவு பெரிய டேலண்ட்ஸை ஒன்னா கொண்டு வர்றது உண்மையிலே கிரேட். அதுக்கு டைரக்டர் அண்ட் ப்ரொடியூசருக்கு ஸ்பெஷல் தேங்க் பண்ணணும். இவ்வளோ கிரேட் டேலண்ட்ஸை ஒன்னா கொண்டு வந்ததுக்கு. இந்த விழா நாயகன் ஹாரிஸ் ஜெயராஜ் சார், அவர் வந்து மியூசிக்கை ஒவ்வொரு சவுண்ட்ஸையும் கேட்க வச்ச ஒரு ஆள் அப்படின்னு சொன்னா அவர் தான். மியூசிக், பாட்டு, லிரிக்ஸ் இதெல்லாம் தாண்டி மீண்டும் 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 ஒவ்வொரு சவுண்டையுமே கேட்கறதுக்காக ரிப்பீட் வேல்யூ உருவாக்குன ஃபர்ஸ்ட் மியூசிக் டைரக்டர் நான் அவங்க நினைப்பேன் எப்பவுமே. எனக்கு அவருடைய நேச்சரை பத்தி நான் சொல்றதுக்கு தகுதி வாய்ந்தவன். என்னன்னா, ஃபிலிம் இன்ஸ்டியூட், என்னுடைய ஃபிலிம் இன்ஸ்டியூட் டிப்ளமோக்கு அவர் மியூசிக் டைரக்டர் இன்ட்ரோடியூஸ் ஆகிற அந்த டைம்ல அந்த ஸ்ட்ரெஸ்லயும் எனக்கு பண்ணி கொடுத்தாரு. என்னை டைரக்டரா ஆகிறதுக்கு, ஷார்ட் பிலிம் டைரக்டர் ஆகிறதுக்கு உறுதுணையா இருந்தவர் ஹாரிஸ் ஜெயராஜ் சார். அதுக்கு எப்பவுமே நான் நன்றி கடனா இருப்பேன் நான். ராஜேஷ் சார், ஆக்சுவலா ராஜேஷ் சார் மாதிரி படம் பண்ணா ராஜேஷ் சார் மட்டும் தான் இங்க இருக்காரு இண்டஸ்ட்ரியில. அதை நான் ரொம்ப பெருமையா சொல்றேன். அஸ் அ டைரக்டரா, அஸ் அ ராஜேஷ் சார் மாதிரி ஒரு ஃபிளேவர், அஸ் அ ஃபேனா நான் சொல்றேன். சார், பெரிய ஒரு இடம் உங்களுக்காக இருக்கு, எப்பவுமே இருக்கு சார். நீங்க அந்த இடத்தை மீண்டும் பிடிச்சிடணும் சார். அதை நான் வந்து மனப்பூர்வமா சொல்றேன். நானும் சில இடங்களை விட்டுருக்கேன். எம் குமரன் மாதிரி படங்கள்லாம் வரணும், சம்திங் மாதிரி படங்கள் வரணுங்கிற ஒரு ஸ்பேஸ் இருக்கு.
அதை இந்த படம் ரொம்ப அழகா பூர்த்தி செய்யும்னு மனப்பூர்வமா தோணுது சார். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரவி தம்பி, அவனுக்கு எங்க குடும்பத்து மேல ஒண்ணு பிடிக்கும் அப்படின்னா அது சினிமா, உழைப்பு, தொழில். அது நான் அடிச்சு சொல்ல முடியும். அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா எல்லாத்தையும் விட அவன் மரியாதை வச்சிருக்கிற ஒரு விஷயம் சினிமா. அவன் லவ் பண்ற ஒரு விஷயம். அதை நான் கூட இருந்து 21 வருஷமா பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். 21 வருஷமா அவன் ஹீரோ ஆனதுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அதே மாதிரி இன்னைக்கு வரைக்கும் இருந்துட்டு இருக்கான். அந்த மரியாதை, அந்த தொழில், அந்த பக்தி அவனை காப்பாற்றும் என்னைக்குமே. அதை அவன் ஒழுங்கா செய்யறதுனாலதான் உங்களை மாதிரி ஆட்கள் அவன் அடைஞ்சிருக்கான், உங்களை மாதிரி ஆட்கள் சம்பாதிச்சிருக்கான். அவனுடைய தொழில் உழைப்புக்கு என்னைக்கும் மரியாதை தருவீங்க நம்பிக்கை இருக்கு. ஆசைப்படுறேன், வேண்டுகோளா வச்சுக்கிறேன். அவன் செய்யற ஒவ்வொரு தொழில், ஒவ்வொரு முயற்சிக்கும் எப்பவும் போல நீங்க அந்த அன்பை காட்டிட்டே இருக்கணும். அண்ட் தம்பிக்குனாலே நிறைய நேரம் பெருசா நானும் பாராட்ட மாட்டேன். சில விஷயங்கள் அப்படியே அமைக்கே வச்சிருப்பேன். அவனுடைய இன்னைக்கு சொல்ற சந்தோஷமா, அவனுடைய டான்ஸுக்கு நான் மிகப்பெரிய ஃபேன். நான் இன்னைக்கு ஒரு மேடை இருக்குன்னு அடிச்சு சொல்ல முடியும். தமிழ் சினிமால டாப் 5 டான்சர்ஸ்ல அவன் ஒருத்தன் அப்படிங்கிறது எனக்குனால எப்பவுமே அடிச்சு சொல்ல முடியனால அதை மீண்டும் நிரூபிக்க ஒரு வாய்ப்பு கொடுத்த ஹாரிஸ் ஜெயராஜ் சார், ராஜேஷ் சார் அண்ட் சாண்டி மாஸ்டர், ரியல் தேங்க்ஸ் டு யூ ஆல். அவ்வளவு சந்தோஷமா இருந்த பாட்டை பார்க்கும்போது, என் தம்பி அப்படி ஆடுறான் பார் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. அண்ட் மீண்டும் சொல்றேன், இந்த படம் தீபாவளிக்கு பெஸ்ட் பிலிமா வரும். அவ்வளவு அழகான ஒரு பிளேவர், அழகான சந்தோஷம், படத்துக்குள்ள ஒரு மிகப்பெரிய செலிப்ரேஷன் இருக்கு, சந்தோஷம் இருக்கு. இது எல்லாரையும் திருப்தி செய்ய வைக்கும். எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் நான் யாராவது விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. எல்லா டெக்னீஷியனுக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். மிகப்பெரிய வெற்றியுடைய என்னுடைய மனப்பூர்வ வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஆல். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் இப்படி ஒரு பியூட்டிஃபுல் ஆடியோ லான்ச்சுக்கு வந்திருக்கேன். ஒரு பெரிய செலிப்ரேஷன்ல பங்கெடுக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா, ராஜேஷோட படம் எப்பவுமே அமர்க்களம் தான். ஆன் ஸ்கிரீன், ஆஃப் ஸ்கிரீன் எல்லாமே அமர்க்களம் தான். ஸோ அது எங்களை வேற ஊட்டியில கூட்டிட்டு போய் ஒரு ஷூட் வச்சாங்க. பயங்கரமா என்ஜாய் பண்ணோம், ஆன் லொகேஷனும். அண்ட் எல்லா சீனுமே எல்லா ஆர்டிஸ்டும் இருந்தோம். ஸோ அதுவுமே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எங்களுக்குள்ள இருக்கிற சீன்ஸ், அந்த ஹியூமர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணி ஒர்க் பண்ண ஒரு படம். எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் இந்த படத்துல. அது கொடுத்ததுக்கு தேங்க்யூ டு ராஜேஷ் ஆஸ் யூஷுவல். அண்ட் இந்த படம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். அது நான் பார்க்கறதுக்கு ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு ரியல் ஃபேமிலி கேங் இருக்கிற ஒரு படம். அண்ட் ஐ ரியலி விஷ் தி என்டையர் டீம் லாட் ஆஃப் லக் அண்ட் ஆல் தி பெஸ்ட் எவ்ரிபடி. தேங்க்யூ. தேங்க்யூ மேம். பியூட்டிஃபுல்லான ஆடியோ லான்ச் வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, நீங்களும் ரொம்ப அழகா பியூட்டிஃபுல்லா இருக்கீங்க. தேங்க்யூ. நைஸ் டு see you. Now to Rao Ramesh sir. Yes sir, please tell me, ரொம்ப நல்லா இருந்தது உங்களை தமிழ் படத்துல மீண்டும் பாக்குறதுல. And how is it working with the team? Please tell me about it. எக்ஸலண்ட்டுங்க. ரொம்ப நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ராஜேஷ் சாருக்கும் ஜெயம் ரவி சாருக்கும் தேங்க்ஸ் சொல்றேன். அப்புறம் இந்த விழாவுக்கு இந்த படம் வெற்றி பெறணும்னு வாழ்த்த வந்திருக்கும் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு உண்மையை சொல்றேன். எந்த மொழியில எந்த நடிகனாகட்டும் தமிழ் சினிமால பண்றது ஒரு தனி கிக்கு ஒரு மவுஸ். ஏன்னா எப்பயுமே புது புது படங்கள், அந்த தண்ணி எப்படின்னா ஒரு ஜீவநதி மாதிரி தமிழ் சினிமா என்பது புது சிந்தனைகள் கரபுரண்டு ஓடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி தமிழ் சினிமா தண்ணி எங்கேயுமே நிக்கல, அப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். புது கதைகள், அந்த ரேஞ்ச் அதிகம். கமர்ஷியல் சினிமா, கான்ட்ரவர்ஷியல் சினிமா, காமெடி சினிமா, அப்படி 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 வரும். ஸோ எல்லா ஒரு நடிகருக்கும் நடிக்கணும்னு ஆசை. எனக்கு ஒரு அருமையான கேரக்டர் கொடுத்த ராஜேஷ் சாருக்கு, திருப்பி ரவி சாருக்கு, ப்ரொடியூசருக்கு தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஒவ்வொரு சீனும் அவ்வளோ சுவாரஸ்யமாக நாங்கள் எல்லாம் நடிச்சிருக்கோம். அந்த மாதிரி சீனு மேம் எல்லாம், சரண்யா மேமோட, என் நம்பர் நட்டி சாரோட, விடிவி சாரோட, பூமிகா மேமோட எல்லாம் எக்ஸலண்ட் சீன்ஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும் அந்த படம். டெஃபினட்டாக வெற்றி பெறும்னு, வெற்றி பெற தகுதி இருக்கிற படம் இது. வண்டர்ஃபுல். So nice to hear from you. டீசர்ல பார்த்தேன், என்ன ஏம் அப்படிங்கிற மாதிரி ஒரு क्वेश्चन நீங்க வச்சிருந்தீங்கல்ல டீசர்ல. ஆமாம் சார், நீங்க சொல்லுங்க சார், அதுக்கு உங்களோட பதில் என்ன? ஆக்டர் அப்படின்னு மட்டும் சொல்லிடாதீங்க. அஃப்கோர்ஸ் நீங்க ஆக்டிங்ல வேற லெவல்ல பண்ணிட்டு இருக்கீங்க. பட் அபார்ட் ஃப்ரம் தட்
நீங்க ஒரு ஏமா அந்த மாதிரி ஏதாவது இல்ல வச்சு- நான் கேமராமேன் ஆகணும்னு நினைச்சேன். அப்போ ஆக்டர் ஆனேன். ஆக்டர் அடைஞ்சிட்டேன். பட் இன்னொன்று சொல்ற உண்மையா, தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசைங்க. இது Wonderful, wonderful. Thank you. நான் தயவுசெய்து அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. அது உண்மையான ஆசை எனக்கு. Okay. தெலுங்குல நிறைய பண்ணியிருக்கேன். பட் அது தமிழ் சினிமால நல்ல நல்ல கேரக்டர்ஸ் பண்ணணும்னு ஆசை. அது இப்போ தெலுங்கு படத்துல நாங்களும் நிறைய பார்த்திருக்கோம். பட் ரொம்ப அழகா தமிழ் பேசுறீங்களே, எப்படி சார்? நான் சென்னையில தான் படித்தேன். ஓகே. 2008 தான் ஷிஃப்ட் ஆனேன். ராமகிருஷ்ணா மெயின்ல தான் படித்தேன். தமிழ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். தமிழ் ரொம்ப பிடிச்ச லாங்குவேஜ். அதான் பேசுறதுல அது நல்லா இருக்கு. Beautiful. Okay, thank you very much, ma'am. Last question to you. So, brother அப்படிங்கிற இந்த படத்துல நடிச்சிருக்கீங்க. அந்த அக்கா தம்பி உறவை பத்தி ஒரு சில விஷயங்கள். ரொம்ப நல்லா இருக்கும். அதாவது ரொம்ப எப்பவும் போல அக்கா தம்பியில ஒரு சப்போர்ட் இருக்கும். Okay. அவங்களுக்குள்ள அந்த சண்டை இருக்கும், கண்டிப்பு இருக்கும். ஸோ பூமிகா அண்ட் ரவி ஹேஸ் பிளேட் தட் வெரி வெல். ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க அந்த கூட நாங்களும் நின்று சப்போர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சண்டையெல்லாம் நாங்களும் சேர்ந்து தான் போட்டிருக்கோம். சொன்ன மாதிரி இது ஒரு வெரி நைஸ் ஃபேமிலி மூவி வித் லாட் ஆஃப் ஃபன். நல்லாவே ஜாலியா என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஓகே, உங்களுக்கு உண்மையா அந்த மாதிரி தம்பி இருக்காங்களா? சிப்ளிங் இருக்காங்களா? உங்களுக்கு தம்பி இருக்காங்களா? எனக்கு தம்பி இல்ல, எனக்கு அண்ணன். அண்ணா இருக்காங்க. பிரதர், பிரதர், பிக் பிரதர். ஓகே மேம், thank you very much. Yes sir. ஒன்னு சொல்ல இருந்தேன். Please. எல்லா கேரக்டர்ஸும் இதுல சூப்பரா இருக்கும். அது ஜெயம் ரவி சார் கூட கேரக்டர் மாதிரி தான் வந்து போயிட்டாரு. அவ்வளோ ஒரு விட்டு கூட ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிட்டு he gave so much freedom for all actors. ஒரு ஹீரோ இந்த படத்துக்கு சென்ட்ரல் கேரக்டர் இருந்தாலும் மற்ற கேரக்டர்ஸ்க்கு எல்லாரும் அவ்வளோ ஸ்பேஸ். ஏன்னா இப்போ பெரிய பெரிய படங்கள்ல லொகேஷன் ஸ்பேஸ் இருக்கும், ஆனா நடிக்கிறதுக்கு ஸ்பேஸ் இருக்காது. ரொம்ப கஷ்டம் நடிக்க ஸ்பேஸ் கிடைக்கிறது. அது இந்த படத்துல எல்லா ஆக்டர்ஸ்க்கும் ரொம்ப நல்ல ஸ்பேஸ் கொடுத்தாரு. தேங்க்யூ ரவி சார், ராஜேஷ் சார், தேங்க்யூ ஸோ மச். The space was well organized actually. எல்லாரும் இருந்தாலும் எல்லாருக்கும் ஈக்குவலா ரொம்ப அழகா ராஜேஷ் அதை பிளான் பண்ணி பண்ணாரு. ரொம்ப நல்லா பண்ணிருக்காரு. வெரி நைஸ், வெரி நைஸ். நன்றி, தேங்க்யூ வெரி மச். உங்க காம்பினேஷனும் ஸ்கிரீன்ல பார்க்க ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்ஸ் ஃபார் ஜாயினிங் அண்ட் மேக்கிங் இட் ஈவன் மோர் ஸ்பெஷல். ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம், தேங்க்யூ சார். நீங்க ஆரம்பிங்க. இல்ல, எனக்கு முதல்ல ஒரு பர்சனலான क्वेश्चन சார். நான் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்த டைம்ல இருந்தே இப்போ வரைக்குமே எப்படி சார் எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்கீங்க? அந்த ஒரு சிரிப்பு இருக்குல்ல, எவ்வளவு பெயின் இருந்தாலும் எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் உங்களை பார்த்தா அந்த வலி எல்லாம் போய் அப்படியே ஹாப்பியா ஆகுது. How is that possible? Tell me about it. ஹாப்பியா இருந்தா நம்ம சுத்தி நடக்கிற எல்லா விஷயமும் ஹாப்பியா இருக்கும். சோ ஹாப்பியா இருப்போம். அதனாலதான் நீங்க இன்னொரு வேற ஆப்ஷனும் கிடையாது. அதனாலதான் நீங்க வந்து ஹாப்பியான படங்கள் எடுத்து எங்களுக்கு ஹாப்பியான படங்கள் கொடுத்துட்டு இருக்கீங்க. தேங்க்யூ சோ மச். இது உங்களுடைய மேடை, ப்ளீஸ். எல்லாருக்கும் வணக்கம். ஜெயம் ரவி சார் ஃபேன்ஸ். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க வந்து சாரை பார்த்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஐ மீன் நேர்ல ஸ்டேஜ்ல அவர் பேசுறதையும் கேட்க போறீங்க. ஸோ வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் என்னோட ப்ரொடியூசர், என்னோட ஹீரோ ரவி சார், அப்புறம் என்னோட கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாரும் வந்திருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஜெயம் ராஜா சார். சார் தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் யுவர் கைண்ட் வேர்ட்ஸ். ரொம்ப சந்தோஷம். மீடியா பர்சன்ஸ் இருக்காங்க, எல்லாரும் பார்த்ததில் ரொம்ப நாளைக்கு சந்தோஷம். என்ன சொல்றது, ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச் ஈவென்ட் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ மீன் வித் ஸ்க்ரீனிங்கோட, இல்லைன்னா ப்ரெஸ் மீட் தனியாக நடக்கும், ஆடியோ லான்ச் தனியாக நடக்கும். ஸோ எல்லாம் சேர்ந்து இந்த மாதிரி பார்க்கறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ ஹாப்பி, ஸோ எக்ஸைட்டட். ஓகே, உங்களோட படத்துல எப்பவுமே வந்து ஹாப்பியான நிறைய எலிமெண்ட்ஸ் இருந்தாலும் இந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் எங்கேயாவது நீங்க வந்து உள்ள கொண்டு வந்து அது அழகா டீல் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த படத்துல பிரதர் அப்படின்னு டைட்டில் கொடுத்து நம்மளுடைய பூமிகா மேமும் ரவி சாரும் வந்து நடிச்சிருக்காங்க. அந்த அழகான ரிலேஷன்ஷிப் பத்தி சொல்லுங்க சார். How did you design it? ஆக்சுவலா எனக்கு ரியல் லைஃப்ல வந்து சிஸ்டர் கிடையாது. ஆக்சுவலா எனக்கு கசின்ஸ் தான் இருக்காங்க. ஓகே. ஸோ எனக்கு நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்று அக்கா கிட்ட ஃபோன் பண்ணி பேசணும். நம்ம இந்த மாதிரி படம் பார்த்தேன் பிரதர், ஸோ உங்க ஞாபகம் வந்துச்சு, உங்ககிட்ட பேசணும், இல்லைன்னா சண்டை போடணும், ஏதோ ஒன்று அது ஒரு ஞாபகம் வரணும். அக்கா இல்லாதவங்களுக்கு வந்து இப்படி ஒரு அக்கா இல்லையே அப்படின்னு ஒரு ஃபீல் வரணும். ஸோ அதுதான் வந்து டார்கெட். ஸோ அப்படிதான் வந்து இந்த படம் பிளான் பண்ணோம். ஒரு 2-3 ஐடியா சொன்னேன் ரவி சாரை பார்த்து. ஒரு 3 ஸ்கிரிப்ட் டிஸ்கஸ் பண்ணோம். வெதர் 3மே நல்லா இருக்கு வெதர், ஒரு 2 minutes அப்படின்ட்டு போனாரு. போயிட்டு கரெக்டாக 2 minutes கழிச்சு வந்து இந்த லைன் நல்லா இருக்கு, இந்த டைம்ல இது பண்ணலாம். ஏன்னா நான் வந்து ஜெயம்ல இருந்து ஆரம்பிச்சு குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி, அப்புறம் சம்திங் சந்தோஷ் சுப்ரமணியம், இந்த ஜோன்ல நான் படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அந்த ஜோன்ல இந்த படம் பண்ணலாம், இது இந்த ஸ்கிரிப்ட் அந்த ஜோன்ல இருக்கு, ஸோ இதை நம்ம பண்ணலாம், இப்போ கரெக்டா இருக்கும் எனக்கு அப்படின்னு சொன்னாரு. ஸோ அங்கேருந்து தான் இந்த ஜேர்னி வந்து ஸ்டார்ட் ஆச்சு.
ஸோ ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் வந்து அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்திருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் தான் இந்த கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே உள்ளே வந்தாங்க. அதில் வந்து ராவ் ரமேஷ் சார் வந்து ஆக்சுவலாக ரவி சார் வந்து நானும் ரவி சாரும் பேசிட்டு இருந்தோம். அவர் தான் சஜஸ்ட் பண்ணாரு. எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஜெய் பீம்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நான் பேசும்போது ஒரு ஆப்ஷன் அவர் சொன்னார். எனக்கு சொன்னோடனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்துச்சு. உடனே நான் ஓகே சொன்னேன். உடனே ஹைதராபாத் போய் அவருக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் சொன்னேன். அவர் இவ்வளோ நல்லா தமிழ் பேசுவாருன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. நான் வந்து சரி யாரோ டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு தான் பண்ணணும்னு நினச்சி தான் போனேன். பட் வீட்டில் போய் கதைலாம் சொன்னதுக்கப்புறம் எனக்கு இன்னும் என்ன சொல்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தான் அவரோட கேரக்டர் நான் எப்பயுமே கொஞ்சம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ண மாட்டோம். ஸோ ஆன் த ஸ்பாட்ல நிறைய இம்ப்ரூவைசேஷன் நடக்கும். ஸோ அவர் கேரக்டர் இன்னும் கொஞ்சம் எலிவேட் பண்ணோம். ஏன்னா அவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு அவர் கூட என்ன சொல்ற ஒர்க் பண்றது. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆக்சுவலாக இவர் ராவ் ரமேஷ் சார் மென்ஷன் பண்ண மாதிரி ஆக்சுவலாக ரவி சார் அந்த ஸ்பேஸ் கொடுத்தாரு. இந்த படத்துல நான் மட்டும்தான் இருக்கணும் அப்படி கிடையாது. எனக்கு எங்க இருக்குமோ அங்க நான் ஸ்கோர் பண்ணிடுவேன். பட் அது இல்லாம எல்லாருக்கும் அந்த ஒரு ஸ்கோப் இருக்கணும், அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும். ஏன்னா இது ஒரு ஃபேமிலி படம். ஸோ அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவா இருந்தோம் நானும் ரவி சாரும். ஸோ அது வந்து இந்த படத்துல அமைஞ்சிருக்கு. எல்லாருமே ஆக்சுவலா பூமிகா மேம் அதே மாதிரி போய் பாம்பேல போய் கதை சொன்னோம். இந்த மாதிரி ஸ்கிரிப்ட் கேட்டு முடிச்சுட்டு ஓகே இது மாதிரி என் பையனை பிக்கப் பண்ணோம், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு கிளம்புனாங்க. பின்னாடி ஓடி என்ன ஓகேவா இல்லையா ஓகே தான் அப்படின்ட்டு கார்ல ஏறி போயிட்டாங்க. இந்த கதை ஓகே சொல்றதை விட அவங்க பையனை பிக்கப் பண்றது அவங்களுக்கு ரொம்ப முக்கியமா இருந்துச்சு அந்த இடத்துல. ஸோ அது ஒரு ஃபேமிலி பாண்டிங் அவங்களும் இருக்கு. ஸோ அவங்க வந்தாங்க இந்த படத்துக்குள்ள. அவங்க டப்பிங்லாம் பண்ணி அவங்க ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்கள ரொம்ப நல்லா இருந்துச்சு அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ். அதே மாதிரி விடிவி கணேஷ் சார் உங்களுக்கே தெரியும். அவரு நம்ம என்ன சொல்லி கொடுக்குறோமோ அது பேச மாட்டாரு டைலாக். அவர் இஷ்டத்துக்கு தான் பேசுவாரு. ஆனா நல்லா இருக்கும் அது. அதுல நம்ம வந்து நோ சொல்லவே முடியாது. நான் டெய்லி காலைல ஷூட்டிங் போகும்போது இன்னைக்கு நம்ம எழுதுனதான் அவரை பேச வைக்கணும்னு சொல்லி தான் நான் போவேன். ஆனா அவர் பேச மாட்டாரு. ஆனா எனக்கு ஆக்சுவலா என்னால நோ சொல்ல முடியாது, அந்த அளவுக்கு பேசிடுவாரு அவரு. அதே மாதிரி நட்டி சார் எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட். அவரு ஆக்சுவலா ஒரு ஆக்டர், ஒரு டிஓபி தாண்டி நிறைய பேசுவோம், நிறைய ஒர்க் பண்ணியிருக்கோம் இதுக்கு முன்னாடியும். ஸோ அவரு இப்படி எல்லாருமே அது மாதிரி சரண்யா மேம், அப்புறம் சீதா மேம், அச்சு சார் இருக்காரு, அவர் நடிச்சிருக்காரு, ரவி சார் ஃபாதரா, ராவ் ரமேஷ் சார் எல்லாருமே. அப்புறம் மெயினா பிரியங்கா மோகன் அவ்வளோ கியூட்டா இருக்காங்க படத்துல. நீங்க பார்த்துருப்பீங்க சாங்ல டான்ஸ் எல்லாம் செம்மையா ஆடி இருக்காங்க. இதுல ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க அவங்க. அது வந்து அவங்க பண்ணும்போது எனக்கு தெரியல, பட் ஸ்கிரீன்ல பார்த்ததுக்கு அப்புறம் அவ்வளோ நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ் எல்லாம். அவங்க ரியாக்ஷன்ஸ் வச்சு தனியா ஒரு ப்ளூப்பர்லாம் பிளான் பண்ணியிருக்கோம் எண்டில். ஸோ ரொம்ப நல்லா இருக்கு அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் அவ்வளோ கியூட்டா அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி என்னோட டிஓபி, என்னோட ஆர்ட் டைரக்டர், எடிட்டர் எல்லாருமே எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, என்னோட டீமு. அப்புறம் மெயினாக சுந்தர் சார், சார் தேங்க்யூ ஸோ மச் சார். வந்து ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சார் எனக்கு இது. ஏன்னா இவ்வளோ பெரிய கேஸ்ட் வச்சுட்டு ஒரு படம், அது வந்து அதே மாதிரி லொக்கேஷன்ஸ் ஊட்டி, அப்புறம் வந்து ஏற்காடு எல்லாமே எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணி கொடுத்தாரு. இன்னைக்கு ப்ரமோஷன் ஸ்டார்ட் பண்றாரு. இன்னும் நிறைய பெரிய பிளான்லாம் வச்சிருக்காரு ப்ரமோஷனுக்கு. ஸோ அப் டு தீபாவளி வரைக்கும் நீங்க பிரதர் பத்தி நிறைய கேட்க போறீங்க. நீங்க ஏதாவது கேளுங்க, நான் சொல்றேன். இல்ல சார், நான் வந்து இந்த ஆர்டிஸ்ட் டெக்னீஷியன்ஸ் பேர் படிக்கும் போது அந்த வரிசையில உங்க படத்துல வந்து இந்த ஸ்டன்னர் சாம் அப்படின்னு ஃபைட் மாஸ்டர் இருந்தது. சாரோட படத்துல ஃபைட்டா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சோ அத பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, ஆக்சுவலா என் படத்துல பிளட் எல்லாம் நான் யூஸ் பண்ணதே கிடையாது. மேக்கப்ல இருந்து பிளட் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அடிபட்டா. இது வரைக்கும் நான் பெருசா இது வரைக்கும் எந்த படத்துலயும் யூஸ் பண்ணதே இல்லை. ஐ மீன் ஃபைட் எல்லாம் இருக்கு படத்துல, பட் அது வந்து ரொம்ப சீரியஸ். ஐ மீன் ரொம்ப பிளட் எல்லாம் வர அளவுக்கு எல்லாம் கிடையாது. ஒரு யூ சர்டிபிகேட் பிலிமுக்கு எப்படி இருக்கணுமோ அப்படிதான் இருக்கு இந்த படத்துல. இதுல ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் இருக்கு. ஆக்சுவலா ஒரு 2-3 ஃபைட் எல்லாம் இருக்கு இந்த படத்துல. அது வந்து கதைக்கு ரொம்ப தேவையான இடத்துல தான் அந்த ஃபைட் பண்ணியிருக்கோம். அதுலயும் ரவி சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. காமெடி இருக்குப்பா நம்ம படத்துல எப்படிப்பா எல்லாம் இருக்கும், அது கண்டிப்பா இருக்கு. ரவி சாரும் கலகிருக்காரு. அவரோட சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் எல்லாமே செம்மையா பண்ணியிருக்காரு. விடிவி கணேஷும் அவரும் சேர்ந்து பண்றதுலாம் வேற லெவல்ல இருக்கு. விடிவி கணேஷ் இங்க பாத்தீங்களா டான்ஸ் எல்லாம் பாட்டுலாம் எல்லாம் இருக்கு. ஓகே சார், சூப்பர், வெரி நைஸ். அதே மாதிரி உங்களுடைய அந்த ஷார்ட் ஃபார்ம்ஸ் பத்தி கேட்கணும். உங்களோட முதல் படத்துல SMS அப்படின்னு வந்து ஆரம்பிச்சோம். நிறைய பேர் ஷார்ட் ஃபார்ம்ஸ்ல வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா ப்ரோ அப்படின்னு தான் ஐ திங்க் எவ்ரிபடி இஸ் கோயிங் டு கால் டூட் அப்படிங்கிற மாதிரி இப்போ ப்ரோன்னு கூட கூப்பிட போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். எப்படி தேடி தேடி வைப்பீங்களா இந்த மாதிரி டைட்டிலே ஹிட் ஆகணும் அப்படின்னு? இல்ல, நான் வந்து யதார்த்தமா வைப்பேன், அது ஷார்ட் ஃபார்ம் ஆயிடும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். தேடி தேடி தான் வைப்பேன். இதுல வந்து ஆக்சுவலா பிரதர் அப்படின்னா இப்போ அவங்களே ப்ரோலாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ நான் வைக்கிறது இல்லை,
அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல நான் தேடி தேடி வச்சிட்டு இருந்தேன். ஸோ ஆல் டுகெதர் ஒரு இந்த தீபாவளிக்கு ஒரு ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். நீங்க தியேட்டர்ல போய் ஒரு ஃபேமிலியா இந்த படம் பார்த்துட்டு வெளில வரும்போது வந்து ஒரு ஒரு ஃபீல் கூட இருக்கும், ஒரு ஹாப்பியா இருக்கும், ஒரு ஃபெஸ்டிவல் தான். இப்ப நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் மீட் பண்ணுவாங்க, ஊருக்கு போவாங்க, எல்லாரும் தீபாவளிக்கு நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ அடுத்து படம் தான் பார்க்கணும், என்ன படம் பார்க்கலாம் அப்படிங்கிறப்போ ஒரு ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி படம், எல்லாரும் சேர்ந்து போகலாம், பசங்களை கூட்டு போகலாம், ஃபேமிலி கூட்டு போகலாம், ஒரு மொத்தமா ஒரு 30 டிக்கெட் அந்த மாதிரி போய் பார்த்துட்டு நீங்க வெளில வரும்போது கண்டிப்பா ஒரு ஒரு நல்ல எமோஷன் இருக்கும். இந்த படத்துல ஒரு ஜாலியான ஒரு ஃபீல் இருக்கும். எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க எனக்கு. ஸோ ஆக்சுவலா என்னோட ஆக்டர்ஸ் எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டெக்னீஷியன்ஸ் ரொம்ப பேஷியன்ஸா நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் நான் என்னோட மனமார்ந்த நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா நான் ஆக்சுவலா நான் வந்து யாரு பேர் அதை மிஸ் பண்ணி தான் சாரி, பட் எல்லாருமே அவ்வளவு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது எனக்காக பண்ணியிருக்காங்க. அது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச். பிரியோராவே நான் வந்து சொல்லிக்கிறேன், தீபாவளிக்கு ரொம்ப சூப்பரான ஸ்வீட் சர்ப்ரைஸ் எங்களுக்காக வந்து காத்துட்டு இருக்கு. அண்ட் கூடிய விரைவில் சக்சஸ் மீட்ல வந்து உங்களை சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்யூ. அண்ட் ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ரவி சார். எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலா வந்து ராஜா சார் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து எல்லாமே பண்ணக்கூடிய ஒரு ஆக்டர் அவர் தான். அவர் டான்ஸ் ஆட முடியும், அவர் வந்து ஆக்சுவலா ஃபைட் நல்லா பண்ண முடியும், அதே மாதிரி ஆக்ஷன் பண்ண முடியும். எந்த ஜேர்னர் வேணா அவருக்கு செட் ஆகும். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டாருன்னா அதுக்கு அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிருவாரு, அவர் மைண்ட் அதுல ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாரு அவரு. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு கேப்புக்கு அப்புறம் ஒரு ஜாலியா ஒரு படம் பண்ணலாம் அவர் டிசைட் பண்ணி இதுல வந்து அவரோட பெஸ்ட் கொடுத்துருக்காரு. டப்பிங்ல எல்லாம் பெரிய எஃபர்ட் போட்டிருக்காரு. அப்புறம் வந்து ஹாரிஸ் சார், அவரோட பெரிய ஃபேன் நான். ஆக்சுவலா என்னோட போன் நீங்க இப்ப கூட செக் பண்ணலாம், நான் காசு கொடுத்து நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ் அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான். மற்றதெல்லாம் ஏதோ ஒன்று அங்கே டவுன்லோட் பண்ணி வாங்கிலாம் வச்சுப்பேன், இல்லைன்னா யூடியூப்ல கூட கேட்பேன். ஆனா நான் வந்து ஆப்பிள் ஐடியூன்ஸ்ல போய் நான் பர்ச்சேஸ் பண்ண சாங்ஸ்னா அது ஹாரிஸ் சார் சாங் மட்டும்தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அவரோட பெரிய ஃபேன். அவரோட 2வது படம் அது எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஓகே நான் ஒர்க் பண்ணேன் அவரோட. அது ரொம்ப நல்ல மெமரிஸ் அந்த படத்துல எனக்கு. எல்லா சாங்குமே ஹிட் கொடுத்தாரு. அது வேணா மச்சான் பெரிய ஹிட் ஆச்சு, பட் எல்லா சாங்குமே பெரிய ஹிட் ஆச்சு அதுல. ஸோ அதே மாதிரி ஹாரிஸ் சார் வந்து அவர் ஜெயம் ரவி சாருக்கும் ரொம்ப பிடிக்கும், அவருக்கும் வந்து பெரிய லக் அவரு. ஸோ அவரும் சொன்னாரு நீங்க பேசுங்க அவர்கிட்ட பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் போய் இந்த ஸ்கிரிப்ட் சொன்னேன், இந்த ஐடியா அவருக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு பெரிய மோட்டிவ் அவர் கொடுத்தாரு எனக்கு. இந்த படம் நல்லா வர்றதுக்கு அவரும் ஒரு காரணம், அவரோட பாசிட்டிவிட்டி. ஏன்னா அவர் நிறைய விஷயங்கள் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, சின்ன சின்ன விஷயங்கள்லாம். அது எல்லாமே எனக்கு வந்து வேல்யூ ஆட் பண்ணியிருக்கு இந்த படத்துக்கு. அது மாதிரி படம் பார்த்ததுக்கு அப்புறமும் அவரோட இன்புட்ஸ் இருக்கு இந்த படத்துல. இப்போ மியூசிக் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர். ஆக்சுவலி வெயிட்டிங் என்ன பண்ணியிருக்காரு பார்க்கணுன்ட்டு. எல்லா சாங்குமே நல்லா வந்திருக்கு, 5 சாங்கும். ஸோ அவரோட தொடர்ந்து வேலை செய்யணும், அவரோட பெரிய ஃபேன் நான். ஸோ தேங்க்யூ ஹாரி சார், தேங்க்யூ ஸோ மச்.